ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரசு வங்கியான சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 3000 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா, உங்க சொந்த ஊர்லயே தான் உங்களுக்கான ஜாப் இருக்க போது. ஏன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து பார்த்தோன்னா, வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தமிழ் வந்து கட்டாயமா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃப்ரெஷர்ஸ் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 17th ஜூனுக்குள்ளார நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியலா வந்திருக்கக்கூடிய டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய நோட்டீஸ் தான் இது. ஸோ கோரிங்டம் குடுத்துருக்காங்க பாருங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா உங்களுக்கு வந்து அரசு வங்கியிலிருந்து உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 21/2/2024ல வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனா வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டல் வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ வந்து பார்த்தோன்னா, நாங்க ரீஓப்பன் பண்ணிட்டோம். அப்ளிகேஷனோட விண்டோ வந்து நாங்க ரீஓப்பன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 6th ஜூன்ல இருந்து 17th ஜூன் வரைக்கும் திரும்பவுமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா, இப்ப நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க விட்டுறலாம். நீங்க வந்து எக்ஸாம் மட்டும் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனா நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஆனா ஃபீஸ் வந்து நான் பே பண்ணல அப்படிங்கிற மாரி நீங்க வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டு, நீங்க வந்து இதுக்கு வந்து எக்ஸாம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. டென்டேட்டிவா டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து 23 ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து உங்களுக்கு இந்த நோட்டீஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில டேட் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. இது பழைய டேட் தான் இருக்கும். அத பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம். அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே நான் காமிச்சேன். 17th ஜூன் வரைக்கும் இப்போ வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தமா வந்து பார்த்தோன்னா, ஒரு 3000 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அந்தந்த ஸ்டேட் வைஸா உங்களுக்கான வேக்கன்சி குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேயும் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கான வேக்கன்சி வந்து இருக்கு. ஸோ இந்தியன் சிட்டிசனா இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ பொறுத்தவரைக்கும் பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. பார்ன் பிட்வீன்னு. ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் 1/4/1996ல இருந்து 31/3/2004க்குள்ள நீங்க பிறந்தவங்க எலிஜிபிள். இது இல்லாம நீங்க எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூ இருந்தா உங்களுக்கு ஏஜ்ல இருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டியா இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அதாவது 1/4/1991ல இருந்து 31/3/2004க்குள்ள நீங்க பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். அதே நீங்க ஓபிசி கம்யூனிட்டியா இருந்தா 3 வருஷம் குடுத்துருக்காங்க. அது வந்து 1/4/1993ல இருந்து 31/3/2004க்குள்ள நீங்க பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 வருஷம் வந்து இருக்கு. ஸோ இதில குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்க, ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான். ஸோ எனி டிசிப்ளின்ல நீங்க முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல தான் வந்து எடுக்குறாங்க. அதனால வந்து நீங்க வந்து பாருங்க, ரெஜிஸ்ட்ரேஷனோட ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் இங்க வந்து லிங்க் குடுத்துருக்காங்க பாருங்க. nats.education.gov.in இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஏதோ ஒரு ரீஜனுக்கு மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி இங்க தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு ஆன்லைன் ரிட்டன் டெஸ்ட் வந்து இருக்கும். அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஒரு 5 பார்ட்டா உங்களுக்கான எக்ஸாம் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதில செலக்ட் ஆகுறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, மெரிட் லிஸ்ட் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். தமிழ் வந்து நல்லா உங்களுக்கு வந்து பேச, எழுத, படிக்க நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா, உங்க ஸ்டேட்லயே தான் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்க போது. உங்க நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட்லயே தான் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா 10th, 12th, 8th இந்த மாரி இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தோன்னா, கம்பல்சரியா நீங்க வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில சொல்லியிருக்காங்க. ஸோ இதில வந்து கட்டாயமா அது வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஸோ 10th, 12thலாம் நீங்க தமிழ் கட்டாயம் படிச்சிருப்பீங்க. அதுதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து ஸ்டைஃபனுமே உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ ரூ. 15,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும். ஸோ அது நீங்க ரூரலா இருந்தாலும் சரி, அர்பனா இருந்தாலும் சரி, ஸோ நீங்க வந்து மெட்ரோவா இருந்தாலும் சரி, எந்த இதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரூ. 15,000 வந்து ஸ்டைஃபன் வந்து தருவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஸ்டைஃபன் தான். ஏன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான ஜாப் எடுக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டைஃபன் வந்து கம்மியா தான் எல்லா இதுலயுமே குடுப்பாங்க. ஆனா இதில வந்து ரூ. 15,000 உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும். ஸோ அப்ரண்டிஸ்னால நீங்க வந்து அப்ளை பண்ணாம விட்றாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நெறைய நீங்க வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கவர்ன்மென்ட் ஜாப் மாரி தான் உங்களுக்கு வந்து இதில நீங்க வொர்க் பண்ண போறீங்க. 1 இயர் உங்களுக்கான வொர்க் இருந்தாலுமே நீங்க வந்து நெறைய வந்து இதில லேர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் குடுப்பாங்க. அத வச்சு நீங்க வந்து பிரைவேட் பேங்க்ல நீங்க ட்ரை பண்ணா கூட உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஜாப் வந்து கிடைக்கும். ஸோ இதில வந்து பாருங்க நெறைய பெனிஃபிட்ஸ்மே வந்து இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ கேஷுவல் லீவா இருக்கட்டும், இந்த மாரி வந்து உங்களுக்கு லீவ்லாம் நெறைய வந்து இதில வந்து இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஏஜ் லிமிட் எல்லாம் பாருங்க எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ், பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, அங்க வந்து உங்களுக்கு தெளிவாவே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் இங்க வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தா ரூ. 400 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். அதே எஸ்சி, எஸ்டி ஆல் ஃபீமேலா இருந்தா 600 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து வரும். ஆல் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 800 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னா, நீங்க ஆன்லைன் மோட்ல அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸ்மே வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட் லிங்க்ல போய் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க கம்ப்ளீட்டா வந்து குடுத்துருக்காங்க.
இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ்லாம் நான் வந்து கீழ குடுக்குறேன். இதுல வந்து பாருங்க ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ 3000 வேக்கன்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அதுல வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குன்னா, ஸோ அது வந்து இங்க கீழ வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்க தமிழ்நாடு வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா, ஒரு 142 வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாருங்க டிவிஷன் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சின்னு. ஸோ இந்த 4 டிவிஷன்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு இங்க வந்து பாருங்க வேக்கன்சி வந்து இங்க தனித்தனியா பிரிச்சு குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 142 வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்தியா முழுக்க வந்து பார்த்தோன்னா, ஒரு 3000 வேக்கன்சி வந்து உங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு டீசென்ட்டான வேக்கன்சி தான் குடுத்துருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.